வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால 2019ல வெளியான தெளிவு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஆஷா சரத் தான் முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. திருஷ்யம் படத்துல அந்த போலீஸா வருவாங்கல்ல, அவங்க தான் இந்த ரோலை பண்ணிருப்பாங்க. உண்மையிலேயே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்களும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ரமேஷ் குமார் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசரை நமக்கு காட்டுறாங்க. கௌரின்ற ஒரு லேடியை வச்சுதான் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரோலை தான் ஆஷா சரத் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியல. இவங்களை கார்னர் பண்ற மாதிரி போலீஸுங்களாம் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க தப்பு பண்ணதை தாண்டி இவங்க ஹஸ்பண்ட் தான் தப்பு பண்ணிருக்காரு போல. என்ன தப்புன்றது கூட கிளியரா நமக்கு தெரியல. உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்றது தான் நல்லதுன்ற மாதிரிலாம் ரமேஷ் மிரட்டுறாரு. ஆனா இந்த கௌரி இருக்காங்கல்ல, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. எவ்வளவு கேட்டாலுமே சரி இவங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ரமேஷ் இருக்கார்ல, சரி இப்போதைக்கு நீ கிளம்பலாம், ஆனா எப்ப கூப்பிட்டாலும் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இந்த இடத்தை விட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் தெளிவுன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இவங்க ஊரு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் போல. இவங்களுமே பஸ் பிடிச்சி இவங்க ஊருக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போற வழியில கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஜோடி வெளியே வந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது இவங்க லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. இவங்க ஹஸ்பண்ட் பேரு காலித் அப்படின்றது. காலிதும் இவங்கள ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணிருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போறாங்க. நீங்க போங்கன்னு இவங்களை அனுப்பி விட்டுட்டு இவங்க பின்னாடியே ஒரு போலீஸ் அனுப்பி வச்சிருக்காங்க போல. அந்த போலீஸ் இவங்களுக்கு தெரியாம இவங்கள நோட்டம் இட்டு இருக்காரு. இவங்க போட்டு பிடிச்சதான் அடுத்த கரைக்கு போனோம் போல. இப்போ ஒரு டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ற போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, ரமேஷ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. ரமேஷ் இந்த நேரம் வேற ஒருத்தரை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் கௌரியை பத்தி நல்லா தெரியும் போல. அதனால தான் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. ஒழுங்கா உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லு, இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனை வரும்ன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. சரி நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊருக்குள்ள நாராயணகுட்டின்னு ஒரு பெரிய ஆள் இருப்பாரு. அவரோட பிஏவா தான் இவர் வேலை பார்த்திருப்பாரு. இவர் சொல்றதை நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. ஆக்சுவலா இவர் தான் நாராயணகுட்டி. இவரை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப் 2 பசங்கலாம் இருக்காங்க. அதை தாண்டிய லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் வீக்கானவரா இருப்பாரு. இந்த நாராயணகுட்டியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ற மாதிரி டிராமா பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா மக்களுக்காக நிறைய ஸ்கீம்லாம் வரும் பாத்தீங்களா, அது மக்களுக்கு போய் சேராத மாதிரி இவரே அந்த ஸ்கீம்ல வர காசு எல்லாத்தையும் எடுத்துப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் 2 பசங்க இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த பசங்களும் இந்த இடத்துக்கு வராங்க. வேட்டெல்லாம் ஆடிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. வேட்டெல்லாம் எப்படா போச்சுன்ற மாதிரி இவரும் ஜாலியா பேசுறாரு. இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் வர ஏழைங்களுக்கு எல்லாம் துணிமணி தந்துட்டு இருக்காரு. அதை வீடியோ எடுக்கிற மாதிரியே ஏற்பாடு பண்ணிருக்காரு. எல்லாம் விளம்பரத்துக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இவர் கொடுத்துட்டு இருக்கும் போதே பசங்க வந்துடுறாங்கல்ல, நீங்களும் வந்து கொடுங்கன்ற மாதிரி பசங்க கிட்டயும் கொடுக்க சொல்றாரு. பசங்களுக்கும் கொஞ்சம் ஊடக வெளிச்சம் கிடைக்கணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இங்க இருக்க ஒரு லேடி இருக்காங்கல்ல, எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வேணாம், என் வீட்டு கூரை பிஞ்சு போயிருச்சு, அதை மட்டும் மாத்தி தந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் கெஞ்சி கேக்குறாங்க. என்ன கூரை மாத்தணும் அவ்வளவுதானே, நான் கண்டிப்பா மாத்தி தரேன்ற மாதிரி நாராயணகுட்டி சொல்றாரு. கொஞ்சம் குறுகுறுன்னு இந்த லேடியை பாக்குறாரு. இவர் லேடிஸ் விஷயத்துல மோசம் அந்த லேடிக்கும் தெரியும் போல. அவங்களுமே இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நம்மளுக்கு ஒரு பிஏவை காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த பிஏவோட ஒய்ஃப் கிட்ட லேடி ஆபீசர் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கௌரிய பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. கௌரிய பொறுத்த வரைக்கும் யாருமே இல்ல, அனாதையா இருப்பாங்க. காலிதுன்னு ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா கௌரிக்கு மீரான்ற ஒரு பொண்ணு ரொம்ப பிடிக்கும். ஆசிரமத்துல வேலை பார்க்கும் போது மீரான்னு ஒரு புது பொண்ணு வந்தா, இவங்கள மாதிரி அவளும் அனாதல்ல, அதனால கூட இருந்து தங்கச்சி மாதிரி நல்லபடியா பாத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நமக்கும் மீரான் ஒரு பொண்ணை இவங்க நல்லபடியா பாத்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. நல்லா படிக்கணும்ன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடிக்கடி அந்த பொண்ணை இவங்க வீட்டுக்கு எல்லாம் கூட்டு போறாங்க. அந்த மீரான்ற பொண்ணோட பேரண்ட்ஸ் நிலச்சரிவுல இறந்து போயிருப்பாங்க. அதனால தான் அந்த ஆசிரமத்துக்கு வந்திருப்பா. அங்க வேலை பார்க்கிற கௌரி அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகுவாங்க. அந்த ஆசிரமத்துல ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்றதுக்காக நாராயணன் குட்டி வந்திருக்காரு. இவரோட பர்த்டே வந்துச்சுன்னா இந்த இடத்துல செலிப்ரேட் பண்றதுக்காக வருவார் போல. இங்க இருக்க பசங்க எல்லாருக்குமே ஸ்வீட்லாம் தந்துட்டு இருக்காரு. அப்பதான் புதுசா வந்திருக்க அந்த மீராவை பாக்குறாரு. மீராவை பொறுத்த வரைக்கும் யாரவரையும் 18 வயசு தான் இருக்கும். அதனால அந்த பொண்ணியே கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்துல வாமா இந்த ஸ்வீட் சாப்பிடுன்னு ஊட்டிலாம் விடுறாரு. அவரோட பார்வையே சுத்தமா சரியில்லை. இந்த பொண்ணு கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்றா. இந்த பொண்ணு இருக்கல்ல, கௌரிக்கு பின்னாடி வந்து நிக்கிறா. அவர் பார்வை சுத்தமா சரியில்லைன்றத கௌரியும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அவர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருந்து ஆளுங்களை கூப்பிட்டு கிளம்புறாரு. அப்பதான் வாசல்ல காலித பாக்குறாரு, அதாவது கௌரியோட ஹஸ்பண்ட பாக்குறாரு. அவரு சுத்தமா இவரை மதிக்கவே மாட்டாரு. தெனாவட்டா ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஊர்ல எல்லாருமே என்ன மதிக்கிறாங்க, இவன் மட்டும் தான் என்கிட்ட தெனாவட்டு காமிச்சிட்டு இருக்கான், இவனை சமயம் பார்த்து ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. கவர்மெண்ட் ஸ்கீம் வரும், அது மூலியமா அவர் ஆட்டையை போடுவார்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் மூலியமா இடத்தெல்லாம் புடுங்கலான்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இங்க இருக்க ஆளுங்க வந்துடுறாங்க. இந்த இடத்தை எதுக்காக நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இது எங்களோட இடம்ன்ற மாதிரிலாம் பேசுறாங்க.
நாராயணகுட்டி சொல்லியிருக்காரு, அவர் தான் நிறைய ஹெல்ப் பண்றாருல, இந்த இடத்த விட்டு தந்துருங்கன்ற மாதிரிலாம் பேசுறாரு. அதை நாங்க எதுக்காக விட்டு தரணும்? அவர் என்ன அவர் கை காசை போட்டா ஹெல்ப் பண்றாரு? கவர்மெண்ட் தர சொல்றதை தான் தராரு. நாங்களா இந்த இடத்த விட்டு தர முடியாதுன்ற மாதிரி காலிது பிரச்சனை பண்றாரு. காலிதை மீறி இவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதே மாதிரி மக்கள் வேற சேர்ந்துடுறாங்க. அதனால எல்லாருமே சைலண்டா கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா நாராயணகுட்டிக்கு ஒரு பிஏ இருக்காரு பாத்தீங்களா, அவர் காலிதோட ஃப்ரெண்டா இருப்பாரு. இவர் காலிதை எதிர்க்கிறது சுத்தமா பிஏக்கு பிடிக்கல. அந்த நாராயணகுட்டி ஓரளவுக்கு நல்லது பண்றாருல, அப்புறம் எதுக்கு பிரச்சனை பண்றன்ற மாதிரி கேக்குறாரு. அவன் நல்லது பண்ணல, நல்லது பண்ற மாதிரி நடிக்கிறான்ற மாதிரி காலிதம் கோவமா சொல்றாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. ஒரு போட் வந்தோடனே ஏறி டிராவல் பண்றாங்க. இந்த விஷயத்தை இந்த போலீஸ் ஆபீசர் கவனிக்கிறாரு. சார் அவங்க யார்கிட்டயும் பேசாம போட்ல ஏறி அவங்க இடத்துக்கு போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் ரமேஷுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இவங்க ஒரு போட்ல போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த போட்ல ஃபங்க்ஷன் முடிச்ச ஆளுங்க வராங்க போல. அந்த இடத்துல மேலெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க மேல அடிக்கிறத பார்க்கும்போது இவங்களுக்கு பிளாஷ்பேக் தோணுது. மேற்கொண்டு என்ன விஷயம் நடந்தது அப்படின்றத கௌரியும் யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க ஊர்ல ஒரு திருவிழா நடக்கும். எல்லாருமே அந்த திருவிழா நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு மீரா மட்டும் வராம இருக்கிறதை இவங்க கவனிக்கிறாங்க. மீரா மட்டும் எதனால வரல, நம்ம தான் வர சொன்னுமேன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. ஒருவேளை அவ ஆசிரமத்துல இருக்கலாம், வா போலான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆசிரமத்துக்கிட்ட வந்துடுறாங்க. நான் வெயிட் பண்றேன், போய் கூட்டுவான்னு சொல்றாரு. இவங்களும் கூட்டு வரதுக்காக உள்ள வராங்க. பார்த்தா அந்த இடத்துல நாராயணன் குட்டி இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. அந்த பொண்ணு விடுங்க விடுங்கன்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்காங்க. இவர் கேட்காம தப்பா நடந்துட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு கௌரி வந்துடுறாங்க. என்ன பண்றீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் தடுக்க பாக்குறாங்க. ஆனா அவர் தள்ளி தள்ளி விடுறாரு. மேற்கொண்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்காரு. அப்பதான் கௌரியோட கையில ஒரு விளக்கு மாட்டுது. அந்த விளக்க வச்சு இவரோட மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க. இவர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இப்ப அசைவு இல்லாம இருக்காரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா இவர் இறந்து போயிட்டாருன்னு தெரிய வருது. சவுண்ட் கேட்டு ஹஸ்பண்டும் இந்த இடத்துக்கு ஹஸ்பண்டை இவர் இறந்து போயிருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அவசரப்பட்டு எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட கேட்கறாரு. இந்த பொண்ணை முதல்ல சேஃப் பண்ணுன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க பதட்டமா கிளம்புறத ஒருத்தன் பார்த்திருப்பான். பார்த்தவன் என்ன பண்றான்னா, நாராயணன் குட்டி பசங்க கிட்ட விஷயத்த சொல்றான். இவங்களுமே அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அப்பா இறந்து போனது தெரியுது. இந்த டைம் இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டு பிஏவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. மச்சான், நீ தான் இந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்கணும், போலீஸ் கிட்ட தேவைப்படும் போது ஒப்படை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதே சமயம் அந்த சின்ன பொண்ணு கிட்ட என்ன சொல்றாருன்னா, கௌரி அக்கா அடிச்சதா சொல்லாத, போலீஸுங்க விசாரிச்சா நான் தான் அடிச்சு கொன்னன்ற மாதிரி சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. அந்த சின்ன பொண்ணா சரின்ற மாதிரிலாம் தலையாட்டுறா. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க முடியாது, இங்க இருந்து நம்ம கண்டிப்பா கிளம்பி தான் போனோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த காலிதே வண்டி ஓட்டுற வேலை தான் பாக்குறாரு. இப்ப வேகமா வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப பசங்க இருக்காங்கல்ல, அப்பா இறந்து போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. சம்பந்தப்பட்ட அவனை விடக்கூடாதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நாராயணகுட்டி எந்த தப்புமே பண்ணல, அவர் தான் கொலை பண்ணிட்டாருன்ற மாதிரி காலிது மேல பழிய போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிற இந்த எஸ்ஐ இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் தப்பா நடக்க ட்ரை பண்ணிருக்காரு. அதனால தான் அவர் அடிச்சிருக்காருன்றதெல்லாம் தெரிய வந்துருது. அதனால இவருமே அந்த காலிதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெருசா முக்கியத்துவம்லாம் தரமாட்டாரு. பசங்க இருக்காங்கல்ல, அந்த காலிதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பிஏ வீட்டுக்கு கடைசியா வந்ததையும் உங்களுக்கு தெரியுது. அவன் வாங்கிட்டு தான் சொல்லிட்டு போயிருப்பான். எங்க போனா ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சத்தியமா அவன் எங்க போனானே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. பசங்க எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி வெறித்தனமா தேடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல ரமேஷையும் கேங்கையும் நமக்கு காட்டுறாங்க. வேணுன்ற ஒரு பெரியவரை தூக்கி இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா, காலிதும் கௌரியும் இந்த வேணுவை பாக்குறதுக்காக தான் அன்னைக்கு நைட்டு வந்திருப்பாங்க. அவங்க உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தாங்க. நீங்க தான் எங்கேயோ தங்க வச்சிருக்கீங்க, அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவசரப்பட்டு கொலை பண்ணிட்டுமே கௌரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப ஹஸ்பண்டுமே டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு வர்றாரு. இந்த வேணுவை பாக்குறதுக்காக தான் கூட்டு வர்றாரு. வேணுவை பொறுத்த வரைக்கும் நாடக கலைஞரா இருப்பாரு. இப்ப டிராமாலாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே வந்திருக்க விஷயத்தை பத்தி சொல்றாங்க. நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் போல, கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி வேணு ஏத்துக்கிறாரு. வேணு இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்காக இந்த இடத்துல ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. அதே மாதிரி அவருக்காக லாரி ஓட்டுற வேலையும் வாங்கி தந்துடுறாரு. போலீஸ் பெருசா தேடி அலையில போல, அதனால இவங்களும் கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒய்ஃப் இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. அதே சமயம் இவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. ரொம்ப நல்லபடியா இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்பதான் போற வர லாரியெல்லாம் ஆளுங்க செக் பண்றது இவருக்கு தெரிய வருது. அதாவது வேணுக்கு ஆளுங்க மூலியமா தெரிய வருது. வேணுக்கு என்ன டவுட் வருதுன்னா, இவரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் லாரி எல்லாம் செக் பண்றாங்க போல. இவர் லாரி ஓட்டுறது முதற்கொண்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த வேலையை பண்ண வச்சா சரிப்பட்டு வராதுன்னு யோசிக்கிறாரு. இத பத்தி காலிது கிட்ட சொல்லும் போது, காலிது இருக்காருல்ல, நான் மாட்டினா கூட பரவாயில்ல, என் ஒய்ஃபுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால வேணுவும் ஒரு ஐடியா தராரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு பெருசா ஆளுங்கெல்லாம் வரமாட்டாங்க, அந்த இடத்துல ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டுறலாம், நீ வேற ஒரு இடத்துல இரு, போலீஸ் தேடுறதை நிறுத்தினதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. காலிதும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு.
இப்ப வேணு இருக்காரு பாத்தீங்களா, அந்த பகுதிக்கு கூட்டு போறாரு. போட் மூலியமா தான் அந்த பகுதிக்கு போக முடியும். அந்த இடத்துல வேணுக்கு ஒரு வீடு இருக்கும். அந்த வீடு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. கொஞ்சம் கிளீன் பண்ணி இருந்துக்கோமான்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்றாரு. அவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இல்லாம நம்ம மட்டும் தனியா எப்படி இருக்குதுன்ற மாதிரிலாம் அவங்களுக்கு பயமா இருக்கு. நீங்களும் என் கூடயே இருந்துருங்கன்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கையை பிடிக்கிறாங்க. இல்ல இல்ல, இப்ப நான் இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது, தேடுற விஷயம்லாம் கொஞ்சம் குறையட்டும், அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்றாரு. அந்த வேணு இருக்காருல, பக்கத்துல இருக்கவங்க கேட்டா ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்காருன்ற மாதிரி போய் சொல்லுமா. அதே மாதிரி பக்கத்துல ஒரு ஃபேக்டரி இருக்கு, அந்த ஃபேக்டரியில வேலை வேணா பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாங்க. இப்படிதான் ஹெல்ப் பண்ணன்ற மாதிரி வேணுவும் போலீஸுங்க கிட்ட சொல்றாரு. கௌரியும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க போல. என்ன தப்புன்றது நமக்கு கிளியரா தெரிய மாட்டேங்குது. இந்த ரமேஷ் இருக்காருல, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் துருவி துருவி விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல, இவங்களுமே அந்த இடத்த போய்லாம் பாக்குறாங்க. அந்த ஏரியா மக்கள் கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரிலாம் இவங்க விசாரிக்கிறாங்க. அந்த இடத்துல கௌரி எந்த இடத்துல ரொம்ப நாள் வேலை பார்த்தாங்கன்றதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அங்க இருக்க ஒரு ஃபேக்டரியில தான் ரொம்ப நாள் வேலை பார்த்திருப்பாங்க. அந்த ஃபேக்டரியோட ஹெட்டை கூப்பிட்டு விசாரணை பண்ணலான்ற மாதிரி ஹெட்டை வர வச்சிடுறாங்க. அவர் முன்னாள் ஆர்மியை சேர்ந்தவரா இருப்பாரு. ஆர்மியை விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஃபேக்டரியை நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப நமக்கு பிளாஷ்பேக்கா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா துணிலாம் ரெடி பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடமா தான் இருக்கும். நூல் வேலைலாம் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை ஓரளவுக்கு வளர்ந்துருது போல. அந்த குழந்தைய ஒரு பாட்டி பொறுப்புல ஒப்படைச்சிடுறாங்க. வேலை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இங்க இருக்க லேடிஸ் கூட பேசிக்கிட்டே வேலை பார்க்கறாங்க. இங்க இருக்க லேடிஸும் சரி, இங்க இருக்க முதலாளியும் சரி, ஹஸ்பண்ட பத்தி அப்பப்ப இவங்க கிட்ட கேட்பாங்க. இவங்க ஃபாரின்ல இருக்காரு, சீக்கிரமா வந்துருவாருன்ற மாதிரி கொஞ்சம் நாளா தள்ளிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் எப்பதான் வருவாருன்ற மாதிரி ஹஸ்பண்டுக்காக வெயிட்டும் பண்றாங்க. ஒரு பக்கம் இந்த ஓனர் கிட்ட விசாரணை பண்றாங்கல்ல, அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்க லேடிஸுங்க கிட்டயும் விசாரணை பண்றாங்க. அந்த லேடிஸுங்களும் கௌரி அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி என்ன பண்ணதுனால கௌரியை லாக் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. காலிதுக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா. காலிது மறைஞ்சிருக்கும் போது போலீஸுங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அவருக்கு தண்டனை எல்லாம் தந்திருப்பாங்க. அவர் ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது ஒருத்தர் அவரோட கேஸை எடுத்து வாதாடி இருப்பாரு. பெருசா தப்பு பண்ணாம தண்டனை அனுபவிக்கிறவங்கள காப்பாத்துறதுக்காக சிலர் வாலண்டரியா ட்ரை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் தான் வாதாடி அவரை வெளியே எடுத்திருப்பாரு. அதாவது தற்காப்புக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்காரு, வேணும்ட்டே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லி அவரை வெளியே கொண்டு வந்திருப்பாரு. 2 வருஷம் ஜெயில இருக்கும் போதே அவர் வெளியே வந்திருப்பாரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. என்ன ஆச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அவர் வெளியே வந்து அந்த லாயருக்கு நன்றிலாம் சொல்றாரு. அங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கும் போது கார்ல வந்த ஒரு குரூப் இருக்காங்கல்ல, இவரை தூக்கிடுறாங்க. இவரை சரமரியா வெட்டுறாங்க. ட்ரெயின் மோதி இவர் சாவணும்ன்ற மாதிரி ரயில்வே ட்ராக்ல இவரை போட்டிருப்பாங்க. ட்ரெயின் ஏறி அவர் சாகவும் செஞ்சிருக்காரு போல. ஏன்னா போலீஸ் ரிப்போர்ட்ல ஜெயில விட்டு வெளியே போனவர் இறந்து போயிருக்காருன்ற மாதிரி ரிப்போர்ட் இருக்கும். அதை பத்தி ரமேஷுக்கும் டீமுக்கும் தெரிய வருது. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. பிரசன்ட்ல கௌரி போட்ல போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இந்த இடத்துல மேற்கொண்டு நடந்த விஷயத்தை இவங்க யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கௌரியை பார்த்து பேசுறதுக்காக வேணு வந்திருக்காரு. என் ஹஸ்பண்ட் எங்கன்ற மாதிரிலாம் கௌரி கேக்குறாங்க. அதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அவர் ஜெயில விட்டு ஒரு லாயர்னால வெளியே வந்திருப்பாரு. அப்படி வந்தவரை அன்னைக்கு நைட்டே யாரோ சாவடிச்சிருக்காங்க. ட்ரெயின் ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி தான் போலீஸுங்க கேஸை முடிச்சிருக்காங்க. ஆனா யாரோ திட்டமிட்டு பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த பாடியை வர வைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா சொந்தம்னு சொல்லி தான் கிளைம் பண்ண முடியும். அப்படி கிளைம் பண்ணா உனக்கும் பிரச்சனை வரும், அதனால தான் பாடியை வர வைக்க முடியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நீதாமா தைரியமா இருக்கணும், இந்த வீடு உன்னோட வீடு மாதிரி எத்தனை வருஷம் நாளா இருந்துக்கோ, குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஹஸ்பண்ட் இறந்து போனதை நம்ப முடியாம இவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஹஸ்பண்ட் கூட இவங்க சேர்ந்து பழகினாங்கல்ல, அதை பத்திலாம் யோசிச்சு பாக்குறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அனாதையா இருப்பாங்க. ஹஸ்பண்ட் தான் லைஃப் கொடுத்து நல்லபடியா பார்த்திருப்பாரு. இப்ப கூட நம்ம பண்ண கொலைக்காக அவர் தண்டிக்கப்பட்டுட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி பொண்ணும் அப்பா எப்பதான் வருவாருன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. யாரு ஜோடியா போனாலும் சரி அவங்களையே தான் பார்த்துட்டு இருக்கா. என் அப்பா எப்பதான் வருவாருன்ற மாதிரி அம்மா கிட்டயும் கேட்டுக்கிட்டே இருக்கா. அம்மாவும் ஏதாவது சாக்க சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ஊருக்கு வந்து 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுல. ஹஸ்பண்ட் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் எப்பதான் வருவாரு, இந்த பண்டிகைக்காவது வருவாரான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்களால எந்த பதிலும் சொல்ல முடியல. பொண்ணு வேற அப்பா எப்பதான் வருவாருன்ற மாதிரி கேக்குறா. இவங்க சீக்கிரமா வருவாருன்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அவர் வந்தா எந்த வழியா வருவாருன்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. அப்பா வரும்போது போட் இருந்தா போட்ல வந்துருவாரு, அப்படி இல்லைன்னா நீச்சல் அடிச்சுட்டே கூட உன்னை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துருவாருன்ற மாதிரிலாம் இவங்க சும்மா சொல்றாங்க. இப்ப காலையில சமயம் இவங்க கூட்டி பெருக்கிட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணு இருக்கால, அப்பா வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏதோ அப்பா வந்துட்டாரான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. சரி பொண்ணு கூட போய் பார்க்கலான்ற மாதிரி பொண்ணு கூட்டு போற இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தர் கரை ஒதுங்கின மாதிரி படுத்து கிடக்குறாரு. கொஞ்சம் காயப்பட்ட
மாதிரி தான் படுத்து கிடக்குறாரு. யார் இவருன்ற மாதிரிலாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. முழிச்சு அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்றாங்க. வீட்டு வாசல்ல தான் அவர் உட்காந்துட்டு இருக்காரு. இவர் தான் நம்ம அப்பா போலன்ற மாதிரி பொண்ணு நினைச்சுக்கிறா. அப்பா அப்பான்ற மாதிரிலாம் இவரை பார்த்து பேசிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து போட்ல ஒரு நபர் போயிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, வேகமா அந்த போட் ஓட்டுற நபருக்கு பக்கத்துல போயிடுறா. என்னோட அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்றா. நல்லதுமா அப்படின்ற மாதிரி அவரும் சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. கௌரிக்கு இவர் யாரு என்னன்னே தெரியல. நீங்க யாரு, எதனால அப்படி கரை ஒதுங்கி இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என்னால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நான் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடுறேன்னு மட்டும் இவர் சொல்றாரு. இப்ப பொண்ணுமே பக்கத்துல வந்து எனக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேக்குறா. இவர் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. நீ உள்ள வான்ற மாதிரி அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப அம்மா வேலைக்கு கிளம்பலாம்னு நினைக்கும் போது பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, படுத்துட்டு இருக்கா, அப்பாக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. அப்பா கிட்ட நான் நிறைய பேசணும்ன்ற மாதிரிலாம் சொல்றா. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்து பேசிக்கலாம், என் கூட நீ வான்ற மாதிரி அம்மாவும் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த ஊரை சேர்ந்த யாருமே கௌரியோட ஹஸ்பண்ட பாத்துருக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலா போட் ஓட்டுற நபர்கிட்ட அந்த பொண்ணு சொன்னா பாத்தீங்களா, அவர் ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்றாரு. சோ எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருது. இவங்க வேலைக்கு வரும்போதே வேலையில இருக்க லேடிஸ் எல்லாம் பேசுறாங்க. பரவாயில்ல, இதுக்கப்புறம் சந்தோஷமா இருப்பன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களாலயும் அவர் என்னோட ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்ல முடியல. அதனால இவங்களும் சிரிச்சு சமாளிக்கலாம் செய்யறாங்க. ஆக்சுவலா இவங்க பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. பரவாயில்லையே, ஆள் நல்லா தான் இருக்கீங்கன்ற மாதிரி பேச்செல்லாம் கொடுக்கறாரு. சரக்கு கொண்டு வந்திருக்கேன், சேர்ந்து குடிக்கலாமான்னு கேக்குறாரு. இல்ல எனக்கு குடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. குடிக்கிற பழக்கம் இல்லாம இருக்கிறது நல்லதுதான், சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ஓனரோட அசிஸ்டன்ட்டும் கிளம்பிடுறாங்க. இந்த நபர் யாரு என்னன்னு தெரியல, அதனால பொண்ணை இவர்கிட்ட விட்டு போக கூடாதுன்னு கௌரி யோசிக்கிறாங்க. இப்ப பொண்ணை கூட்டிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவர் கூட சேர்ந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கா. நான் அப்பா கூட தான் இருப்பேன், நான் வர மாட்டேன்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அதை மீறியே இவங்க இழுத்துட்டு போலான்னு பாக்குறாங்க. எதுக்காக இவ்வளவு ஃபோர்ஸா இழுக்கிற, அவதான் இருக்குன்னு சொல்றால, இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. வரும்போது எனக்கு ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் வாங்கிட்டு வான்ற மாதிரி இவர் சொல்றாரு. கௌரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும் போது பாஸும் அசிஸ்டன்ட்டும் நியூஸ் பேப்பர் படிச்சு பேசிக்கிறத கவனிக்கிறாங்க. அதாவது ஒரு நியூஸ் வந்திருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணை ஒருத்தர் கடத்திட்டு போய் ஆர்கனெல்லாம் எடுத்திருக்காருன்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கும். அதை பத்தி தான் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவனும் அந்த மாதிரி இருந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கௌரி யோசிக்கிறாங்க. அதை பத்தியே தான் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. வேலையே உங்களுக்கு ஓட மாட்டேங்குது, என்ன கௌரி ஹஸ்பண்ட பத்தியே யோசிச்சுட்டு இருக்க போலன்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லாருமே கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப பாஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இருக்காதா பின்ன, 3 வருஷத்துக்கு மேல பிரிஞ்சிருக்கால, நீ வேணா ஹஸ்பண்ட பாக்கணும்னா பாருன்ற மாதிரி சொல்றாரு. சரி இன்னைக்கு நான் லீவ் எடுத்துக்கிறேன்ற மாதிரி இவங்களும் வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்ற பயம் இருக்குல்ல, அதனால தான் இவங்க லீவ் எடுத்திருப்பாங்க. இப்ப ரொம்ப வேகமா வீட்டுக்கு கிளம்பி இவங்க வராங்க. பார்த்தா அவர் இருக்கார்ல, அந்த பொண்ணை எழுததான் வச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்காக ஸ்லேட்டு பல்பெல்லாம் வாங்கியிருக்காரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. இவர் இருக்கார்ல, நனைஞ்ச மாதிரி கொஞ்சம் காசு இருந்தது, பிளேட்டு வித்துட்டு போனாங்க, பார்த்து சும்மா இருக்க முடியல, அதனால தான் பொண்ணுக்காக வாங்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. நம்ம நினைச்ச அளவுக்கு இவர் மோசமானவர் இல்லைன்ற மாதிரி இவங்களும் கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. அவர் சொன்ன மாதிரியே நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவர்கிட்ட தந்துட்டு வீட்டுக்குள்ள வேலை பார்க்கறதுக்கு போறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் வீட்டு வாசல்லே தான் இருப்பாரு, உள்ள வரமாட்டாரு. இப்ப இவங்களுமே சாப்பாடு வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்ப இவர் இருக்கார்ல, உங்க பொண்ணு தான் அப்பாவை அவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருக்கால, எதனால அவரை வர சொல்லல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்னோட ஹஸ்பண்ட் ஏற்கனவே இறந்து போயிட்டாரு, அதை பொண்ணுகிட்ட சொல்ல முடியல, சொல்லாம தான் மறைச்சு வச்சிருந்தேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதனால தான் அப்பா நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாலான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்குள்ள கிளம்பிடுறாங்க. இவர் வீட்டுக்குள்ளேயே போக மாட்டாரு, வெளியே தான் உட்காந்துட்டு இருக்காரு. காலையில அந்த பொண்ணுக்கு எழுதலாம் சொல்லி தந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நீ அப்பா கூட சேர்ந்து விளையாடிட்டு அம்மா மட்டும் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்துடுறாங்க. அவருமே பொண்ணை நல்லபடியா பார்த்துட்டு இருந்திருக்காருன்னு தெரிய வருது. இதனால லைட்டா இவங்களுக்கு அந்த நபரை பிடிக்க ஆரம்பிக்குது. அவர் எப்ப பாரு பொண்ணு கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்காரு. அதை பாக்குற இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. பரவாயில்ல, நல்ல மனுஷனா தான் இருக்காருன்னு யோசிக்கிறாங்க. இந்த வாட்டி இவங்க இருக்காங்கல்ல, அவருக்கு எல்லா விதமான நியூஸ் பேப்பரும் வாங்கிடலான்ற மாதிரி ஒரு 4-5 நியூஸ் பேப்பர் வாங்கிடுறாங்க. அதே மாதிரி அவருக்காக துணிமணி எல்லாம் எடுத்துடுறாங்க. இவருமே அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்பாக்கு சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. வேலை ரொம்ப இருக்கும் போலியே, என்னால உனக்கு தான் கஷ்டம்ன்ற மாதிரி கௌரியை பார்த்து சொல்லிட்டாரு. எனக்கு ஒண்ணு இது கஷ்டமா தெரியலன்ற மாதிரி இவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. அதாவது லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்றத வெளிப்படுத்துறாங்க. ஒரு நாள் காலையில அவருமே வேகமா ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்ப பொண்ணை கூப்பிடுறாரு. பொண்ணுமே என்ன விஷயம்ன்ற மாதிரி சந்தோஷமா வெளியே ஓடி வந்துட்டு இருக்கா. அப்பா கிளம்புறன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோன்னா அந்த பொண்ணோட முகமே மாறிடுது. எங்கப்பா போறீங்க, இங்கேயே இருங்கன்ற மாதிரி சொல்றா. அப்ப வேலைக்கெல்லாம் போக தேவையில்லையா, போயிட்டு வந்துடுறன்ற மாதிரி சொல்றாரு. வேலைக்கெல்லாம் போகாதீங்க, இங்கேயே இருங்கன்ற மாதிரி அடம் பிடிக்கிறா.
அப்படிலாம் பண்ணக்கூடாது வான்ற மாதிரி இவங்களுமே பொண்ணை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா பொண்ணு விடவே மாட்டா, கட்டி பிடிச்ச மாதிரியே அழுதுட்டு இருக்கா. அப்படி அழுதுட்டு இருக்கவ வீசிங் வந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு ஸ்டேஜ்ல மயங்கிடுறா. இவங்களுமே காத்தோட்டமான இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. பொண்ணுக்கு கொதிக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஜுரம் வந்தா ஃபர்ஸ்ட் எய்டுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவரை பார்த்து இன்னைக்கு நீங்க போக வேணாம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கேயே இருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப கௌரியும் உள்ள கூட்டு போய் பொண்ணை படுக்க வைக்கலான்ற மாதிரி படுக்க வச்சிடுறாங்க. அப்பா அப்பான்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அப்பா எங்கேயும் போல, இங்கதான் இருக்காருன்ற மாதிரி இவங்களுமே சமாதானப்படுத்துறாங்க. பேசாம அவர் இங்கேயே இருந்தா என்னன்ற மாதிரி இவங்க லைட்டா யோசிக்கிறாங்க. இப்ப அவர் வெளியே யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கும் போது பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பேசாம இங்கேயே பொண்ணோட அப்பாவா இருந்துருங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இவர் எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்காரு. அவருக்கு பெருசா விருப்பம் இல்ல போலன்ற மாதிரி இவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. எதையோ யோசிச்சுக்கிட்டே இவரும் இந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் இவர் வெளியே உட்காந்துட்டு இருக்காருல, அப்ப பொண்ணு கண் முழிச்சிடுறா. அப்பா எங்கன்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்கா. அந்த சவுண்ட் இவருக்கு கேக்குதுல்ல, அதனால உள்ள போலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்துடுறாரு. இப்ப பொண்ணுக்கு பக்கத்துல வந்து ஒண்ணு இல்ல அப்பா இங்கதான் இருக்கேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறத கௌரி தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. கௌரி அங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா இவர் இருக்காரு பாத்தீங்களா, வெளியே கிளம்பிடுறாரு. இப்ப வெளியே பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இவருமே திண்டுல உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி திண்டி இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் விலைக்கு எடுத்துட்டு கௌரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவரையே கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவரும் இவங்களை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவங்க நெருங்கி வராங்க. இவருமே அவங்களுக்கு பக்கத்துல நெருங்கி போறாரு. ரெண்டு பேருமே இன்டிமேட்டா இருக்கலாம்னு முடிவு பண்ணி பெட்ரூம்க்கு வந்து ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்காங்க. கௌரிக்கு இவர் மேல ஃபீலிங் கிரியேட் ஆச்சு பாத்தீங்களா, அதே மாதிரி அவருக்கும் ஃபீலிங் கிரியேட் ஆயிருக்கு போல. ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சு முடிச்சிடுறாங்க. கௌரி கொஞ்ச நேரம் கழிச்சு முழிக்கிறாங்க. அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் லைட்டா ஃபீல் பண்றாங்க. அப்பதான் வெளியே சவுண்டு கேக்குது. என்ன வெளியே சவுண்டு கேக்குதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு பார்க்கலான்ற மாதிரி இவங்க வெளியே வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு நபர் உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்துட்டு இருக்கிறது யாருன்ற மாதிரி பாக்குறாங்க. இப்ப உட்காந்துட்டு இருக்கவர் திரும்புறாரு. பார்த்தா இவங்க ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காரு. இதை பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. எப்படி இறந்து போனவர் வந்தாருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவருமே ஃபீலிங்கா பேசுறாரு. ஆக்சுவலா இவங்களை பாக்குறதுக்காக ஆசையா வந்திருப்பாரு. இவங்க வேற ஒரு நபர் கூட ஒன்னா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிருப்பாரு. அதனால தான் இந்த இடத்துல ஃபீலிங்கா பேசுறாரு. உன் மேலேயே தப்பு சொல்ல முடியாது, நீ எத்தனை வருஷம் தான் எனக்காகவே வெயிட் பண்ண முடியும், அதனால தான் வேற ஒரு லைஃப் அமைச்சிருக்க, நீ சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே அப்படிலாம் இல்லங்க, இவ்வளவு நாள் நான் கண்ட்ரோலா இருந்தேன், இப்பதான் இந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்ல வரதுக்கு ட்ரை பண்றாங்க. நீ சங்கடப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது, உன் இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பாங்க, நீ அதை நினைச்சு கவலைப்படாதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கடைசியா ஒரே ஒரு வாட்டி பொண்ணை பார்க்கணும் போல தோணுது, பொண்ணை மட்டும் காட்டுறியான்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப உள்ள வந்து பொண்ணை தூக்கிட்டு வெளியே வராங்க. இவருமே ரொம்ப வருஷம் கழிச்சு பொண்ணை பார்க்கறதுனால சந்தோஷப்படுறாரு. அந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கா. எழுப்ப கூட வேணான்ற மாதிரி தலையெல்லாம் தட்டி கொடுக்குறாரு. இப்ப கிளம்புறேன்னு கிளம்ப போறாரு. நில்லுங்கன்ற மாதிரி இவங்க கையெல்லாம் புடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல நான் இங்க இருக்கிறது சரியா வராது, நீ இந்த வாழ்க்கைய சந்தோஷமா வாழுன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆக்சுவலா இவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கல, ஆனா அவர் அமைச்சுக்கிட்டு தான் நினைச்சு கிளம்புறாரு. இதை நினைச்சு இவங்களுமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இவங்க அழுதுட்டு இருக்க சவுண்ட் இப்பதான் உள்ள இருக்கவருக்கு கேக்குது போல. எதுக்காக அழுதுட்டு இருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பொறுமையா வெளியே வராரு. என்னாச்சுன்ற மாதிரி இவங்க கிட்ட கேக்குறாரு. ஒன்னும் இல்ல, பொண்ணுக்கு காத்து சரியா வரல, அதனால தான் வெளியே தூக்கிட்டு வந்தேன்ற மாதிரிலாம் இவங்க சமாளிக்கிறாங்க. இப்ப மேற்கொண்டு எதுவும் பேசாம உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்ப இவர் இருக்கார்ல, நான் என்னைக்குமே வீட்டுக்குள்ள வரணும்னு யோசிச்சது கிடையாது, நடந்ததுக்காக என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்க அதுக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இவரும் இதுக்கப்புறம் வெளியே படுக்கலான்ற மாதிரி வெளியே படுத்துறாரு. இவங்களுமே உள்ள வந்து நடந்த விஷயத்துக்காக அழுகுறாங்க. ஹஸ்பண்ட் வேற வந்துட்டு போயிட்டார்ல, அதை நினைச்சா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அந்த நபரை அமுக்கிறதுக்காக போலீஸுங்கெல்லாம் மொத்தமா வந்துடுறாங்க. அந்த போலீஸுங்களுக்குலாம் எட்டா ரமேஷ்குமார் தான் வந்திருப்பாரு. என்ன ஐசக் மாட்னியான்ற மாதிரி இவனை பார்த்து கேட்கிறாரு. இவன் பேர் ஐசக் போல. இப்பதான் சவுண்ட் கேட்டு இந்த கௌரியம் வெளியே வராங்க. என்ன போலீஸுங்கெல்லாம் வந்து அமுக்குறாங்க, இவன் யாரு என்னன்ற மாதிரிலாம் இவங்க ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. மாவோயிஸ்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆளுங்களை வேட்டையாடுறதுக்காக ரமேஷ்குமார் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி வேட்டையாடிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி 2-3 மாவோயிஸ்ட் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த ஐசக்கா இருப்பாரு. ஆக்சுவலா ஒரு இடத்துல 2 பேர் அமுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அதுல 2 பேருமே வேற வேற பக்கம் ஓடி இருப்பாங்க. அந்த ஐசக் கூட வேற ஒருத்தன் வந்திருப்பான். அவனை போலீஸுங்க ஒரு இடத்துல சுத்தி வளைச்சிடுறாங்க. ஆனா ஐசக் இருக்காருல, அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருப்பாரு.
மிஸ் ஆன ஐசக் எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க எல்லா இடத்தையும் விசாரிச்சிருப்பாங்க. அப்பதான் ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சிருக்கும். ஐசக் இந்த பகுதிக்கு வந்துட்டு இருக்கும் போது போட்டு கவுந்து விழுந்திருக்கும். அதனால தான் கரை ஒதுங்கி இருப்பாரு. இங்க இருக்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அடுத்த ஸ்டெப் என்ன பண்றதுன்னு யோசிப்பாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க இருந்து கிளம்பணும்ன்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி ஐசக்குமே ஏத்திருப்பாரு. இதெல்லாம் கௌரி வேலைக்கு போனாங்கல்ல அந்த டைம்ல தான் இவர் பண்ணிருப்பாரு. ஆனா போலீஸுங்களுக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை கௌரியும் இவரும் பார்ட்னர்ஸா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, ரெண்டு பேருமே மாவோயிஸ்டா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீயும் உன்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து தானே இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் கௌரி கிட்ட விசாரிச்சிருப்பாங்க. கௌரி அவர் என்னோட ஹஸ்பண்டே கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் வேற ஒருத்தருன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் கௌரியை பத்தி இவங்க இவ்வளவு டீடைல் கலெக்ட் பண்ணிருப்பாங்க. காலித ஒரு லாயர் வெளியே எடுத்தாரு பாத்தீங்களா, எதுக்காக எடுத்தன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சும்மா ஹெல்ப் பண்றதுக்காக தான் எடுத்தேன்னு சொல்லிட்டாரு. இல்ல நீ எடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு நிறைய அமௌண்ட் கிடைச்சிருக்கு, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி இவரை போட்டு அடிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அடிக்காதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன்ற மாதிரி இந்த லாயரும் விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இந்த லாயரை பார்த்து பேசுறதுக்காக நாராயண குட்டியோட 2 பசங்க வந்திருப்பாங்க. அவனை எப்படியாவது நீங்க தான் சீக்கிரமா வெளியே எடுக்கணும், அவன் ஜெயில எல்லாம் இருக்க கூடாது, எங்க அப்பாவை கொலை பண்ணதுக்காக எங்க கையால தான் சாவணும்ன்ற மாதிரி பசங்க சொல்லியிருப்பாங்க. இதனால தான் இந்த லாயர் உள்ள புந்து அவரை வெளியே எடுத்திருப்பாரு. அவர் கிளம்புறதை இவங்க கார்ல உட்காந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அவருமே குழந்தைய பார்க்கணும்ன்ற மாதிரி ஆசாசியா பொருள்லாம் வாங்குறாரு. இப்ப கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நைட்டு நேரம் அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, கார்ல வந்து அவரை இடிக்கிறாங்க. வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சோன்னா அவருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. வந்திருக்கவங்க ஆயுதத்தை வச்சு இஷ்டத்துக்கு இவரை வெட்டிட்டு இருக்காங்க. இவருக்கு பயங்கரமா காயம்லாம் ஏற்படுது. இவர் சாவர தருவாயில இருக்காருல, அப்ப ரயில்வே ட்ராக்ல தூக்கி எரிஞ்சிடலான்ற மாதிரி இவங்க தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. ரயில்வே ட்ராக்ல காலிதோட பாடி கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேஸை முடிச்சாங்கல்ல. ஆக்சுவலா கேஸை சரியா விசாரணை பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த பாடி காலிதோட பாடியாவே இருந்திருக்காது. எப்பவுமே ப்ராப்பரா செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே கேஸை முடிக்கணும். இவங்க அந்த பாடி யாரோடதுன்றதை கன்ஃபார்மே பண்ணிருக்க மாட்டாங்க. அது வேற யாரோட பாடி, காலிதோட பாடி இல்லன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்ப காலிது உயிரோட இருக்காரு, தேடணுன்ற மாதிரி தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. காலித பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல சின்னதா கடை தான் வச்சிருக்காரு போல. அங்கதான் இருக்காருன்னு தெரிஞ்ச ஆளுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. காலித் எப்படி இருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அந்த பசங்க அட்டாக் பண்ண வரைக்கும் எங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. காலிதோ நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ட்ரெயின் வந்துட்டு இருக்க இடத்துல இவரை போட்டுட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இவர் இடிச்சு செத்துருவாருன்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா இவர் கடைசி நேரத்துல விலகி இருப்பாரு. அதுக்கப்புறம் சில ஆளுங்கெல்லாம் இவரை பார்த்திருப்பாங்க. இவருக்கு வைத்தியம் பண்ணலான்ற மாதிரி ஊருக்கு கூட்டு போயிருப்பாங்க. அந்த காயங்கள்லாம் சரியாவதுக்கே 2-3 வருஷம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒய்ஃபை பாக்குறதுக்காக போயிருப்பாரு. ஒய்ஃப் ஒரு ஷாக் கொடுத்ததுனால அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. எல்லாத்தையும் விசாரிச்சவங்களுக்கு கௌரிக்கும் ஐசக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. ஆனா இவங்களுக்கு புதுசா ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, காலிது கொலை பண்ணல, ஒய்ஃபான கௌரி தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அதுக்கான தண்டனையை இதுக்கப்புறம் வாங்கி தரலாமான்னு யோசிக்கிறாங்க. எனக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் கில்ட்டோட தான் இருக்கன்ற மாதிரிலாம் கௌரி சொல்றாங்க. ஆனா இங்க இருக்க எட் இருக்கார்ல, வேணாம் இவங்களை விட்டுலான்னு யோசிக்கிறாரு. இப்ப இவங்களை விட்டுறாங்க. இப்ப நியூஸ்ல சொல்ற விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஐசக்க புடிச்ச வழக்குல கௌரியும் புடிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா கௌரி எந்த தப்பும் பண்ணல, ஐசக்கும் கௌரிக்கும் தொடர்பு இல்லைன்ற மாதிரி விட்டுட்டாங்க. எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியலன்ற மாதிரி மீடியாட்கள் பேசிட்டு இருக்காங்க. கௌரிக்கும் ஐசக்கும் தொடர்பு இல்லைன்னு போலீஸே விட்டுட்டாங்க. ஆனா மீடியாட்கள் இதுக்கப்புறம் அதை பத்தியே தான் பேசிட்டு இருப்பாங்க. என்னதான் போலீஸே இவங்க மாவோயிஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாலும் சரி, இந்த அடையாளத்தோட தான் கௌரி இதுக்கப்புறம் வாழ போறாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.